அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் 14வது போட்டியாக ஆர்சிபி மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற உள்ளது. இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த போட்டிக்காக இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான வியூகங்களை கையாண்டு கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போட்டிக்காக களமிறங்கிக் கொள்ளப் போகின்ற இரண்டு அணிகளுக்கும் இந்த போட்டியிலே கட்டாயம் வெற்றி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தின் கீழே களமிறங்குகின்றார்கள். ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியானவர்கள் இதுவரை 2 போட்டிகளிலே இம்முறை விளையாடி அந்த 2 போட்டிகளிலும் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி ஆர்சிபி அணியினர் அவர் விளையாடிய 2 போட்டிகளிலும் தங்களுடைய சொந்த மைதானம் இல்லாமல் வெளி மைதானங்களிலே விளையாடி அந்த வெற்றியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் இந்த வருடம் தங்களுடைய சொந்த மைதானத்தில் விளையாடுகின்ற முதலாவது போட்டியாக இந்த போட்டி இருப்பதன் அடிப்படையில் கட்டாயம் இந்த போட்டியிலே வெல்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்குரிய வாய்ப்பினை மேலும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்திக் கொள்வார்கள். மறுபக்கம் குஜராத் டைட்டன்ஸ் அணியினை பொறுத்தவரையில் அவர்கள் இம்முறை 2 போட்டிகளிலே விளையாடி ஒரு போட்டியில் வெற்றியினையும் ஒரு போட்டியிலே தோல்வியினை தழுவியிருப்பதன் அடிப்படையில் இந்த போட்டியிலே அவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தில் காணப்படுகிறார்கள். எனவே இந்த போட்டிக்காக இந்த 2 அணிகளும் எவ்வாறான ஒரு பிள்ளைங்களவனை கட்டமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இறுதியாக விளையாடிய போட்டிக்காக இந்த 2 அணிகளும் பயன்படுத்தி அதே பிள்ளைங்களவனை தான் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள். அதற்கமே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியினுடைய தொடக்க வீரர்களாக விராட் கோலி, பிலிப் சால்ட் ஆகிய 2 வீரர்களும் 3ஆம் இலக்க வீரராக தேவ்தத் படிக்கல், 4ஆம் இலக்க வீரராக ராஜர் படிட்டார், 5ஆம் இலக்க வீரராக லைம் லிவிங்ஸ்டன், 6ஆம் இலக்க வீரராக ஜிதேஷ் சர்மா, 7ஆம் இலக்க வீரராக டிம் டேவிட், 8ஆம் இலக்க வீரராக குருணல் பாண்டியா, 9ஆம் இலக்க வீரராக புவனேஷ் குமார், 10ஆம் இலக்க வீரராக ஜோஸ் கஸ்லிபோட், 12ஆம் இலக்க வீரராக ஜாஸ் தயால், அதே போன்று பந்து வீச்சை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் சுயாஸ் சர்மா அவர்களை இம்பேக்ட் பிளேயர் என்கின்ற முறையில் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள். மிகச்சிறந்த கட்டமைக்கப்பட்ட ஒரு பிள்ளைங்களவனை கொண்ட இந்த அணியாகவே இந்த ஆர்சிபி அணியினர் காணப்பட்டார்கள். மறுபக்கம் குஜராத் டைட்டன்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடக்க வீரர்களாக சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் ஆகிய வீரர்களும், அதனை அடுத்து 3ஆம் இலக்க வீரராக ஜோஸ் பட்லர், 4ஆம் இலக்க வீரராக செவன் ருதபோட், 5ஆம் இலக்க வீரராக ஷாருக் கான், 6ஆம் இலக்க வீரராக ராகுல் துவாட்டியா, 7ஆம் இலக்க வீரராக ரஷித் கான், 8ஆம் இலக்க வீரராக ககிஷோர் ரபடா, 9ஆம் இலக்க வீரராக சாய் கிஷோர், 10ஆம் இலக்க வீரராக முகமது சிராஜ் மற்றும் 12ஆம் இலக்க வீரராக பிரதீப் கிருஷ்ணா, அதே போன்று பந்து வீச்சு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இம்பேக்ட் பிளேயராக இஷாந்த் சர்மா அவர்களையும் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள். இவர்களுடைய பிள்ளைங்களவனும் மிகச்சிறந்த முறையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு பிள்ளைங்களவனாகவும் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர்களை கொண்ட இந்த ஒரு பிள்ளைங்களவனாகவும் இருப்பது என்னை பொறுத்தவரையில் இந்த 2 அணிகளுடைய பிள்ளைங்களவனையும் கிட்டத்தட்ட ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு பிள்ளைங்களவனாகவே அமைத்திருக்கின்றது என்பதுதான் எனது எண்ணமாக காணப்பட்டது. இந்த 2 அணிகளுடைய கடந்த கால பெறுவர்களையும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இதுவரை 5 போட்டிகளில் விளையாடி அதில் 3 போட்டிகளில் ஆர்சிபி அணியினர் வெற்றியினையும் 2 போட்டிகளில் குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானமான சின்னசுவாமி பெங்களூர் ஸ்டேடியத்திலே இந்த 2 அணிகளும் இதுவரை 2 போட்டிகளிலே விளையாடி 2 அணிகளும் கிட்டத்தட்ட தலா ஒவ்வொரு போட்டிகளிலே வெற்றியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் இந்த மைதானமும் 2 அணிகளுக்கும் சமபலம் வாய்ந்த தன்மையினை கொடுத்திருக்கின்றது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த போட்டியிலே ஆர்சிபி அணியினர் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டது என்பதுதான் எனது எண்ணமாக காணப்பட்டது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த ஐபிஎல் 2024 ஆண்டு சுற்றுப் போட்டிகளில் கூட இந்த 2 அணிகளும் 2 போட்டிகளிலே விளையாடி அந்த 2லும் ஆர்சிபி அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதும் அதே போன்று ஆர்சிபி அணியுடைய அணி கட்டமைப்பும் அவர்களுடைய தொடர்ச்சியான வெற்றியும் இந்த போட்டியிலும் அவர்களுக்கு ஒரு சாதகத்தன்மையினை ஏற்படுத்தும் என்பது எனது எண்ணம். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்களை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.